ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குபேர சம்பத்து கிடைக்க வீட்டில் செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி கொடுத்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். பச்சை வளையல் தாயாருக்கு வாங்கி போட்டால் செல்வம் பெருகும். வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் டைமண்ட் கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை என தொடர்ந்து 12 மாதமும் திங்கக்கிழமை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையான தரிசிச்சுட்டு வந்தால் நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆவீர்கள். பூர்வ ஜென்ம புண்ணியமே இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னாலும் அவங்க லட்சாதிபதியாக ஆவாங்க. வீட்டில் பலவிதமான ஊறுகாய் வச்சுருக்கணும். எலுமிச்சங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பூண்டு, இஞ்சி, அது மாதிரி ஊறுகாய்கள் பலவிதமாக வச்சுருக்கணும். அது மாதிரி வச்சுருந்தா குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா குபேரன் ஊறுகாய் பிரியர். அதனால் பலவிதமான ஊறுகாய் வச்சுருந்தா குபேர சம்பத்து கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்த உடனே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். முடிஞ்சால் சாப்பிட ஏதாவது தரலாம், இல்லைன்னா தண்ணி மட்டுமாவது கண்டிப்பாக தரணும். அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு போகிறப்ப மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்பணும். இப்படி செய்தால் ஜென்மத்து பாவம் நீங்கி குபேர சம்பத்து கிடைக்கும். மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.